மகாவிஷ்ணுவுடைய அவதாரங்கள்ல ரொம்பவும் சுவாரஸ்யமான அவதாரம் அப்படின்னா அது கிருஷ்ண அவதாரம் தாங்க. ஒவ்வொரு அவதாரத்திலும் மகாவிஷ்ணு ஒரு அசுரனை வதைக்கவே அவதரிப்பார். ஆனா கிருஷ்ண அவதாரத்துல ஏராளமான அசுரர்களை வதைச்சிருக்காரு. ஸ்ரீ கிருஷ்ணர் மகிழ்வின் அடையாளம். வட இந்தியாவுல கிருஷ்ணன் அப்படின்னா தமிழ்நாட்டுல கண்ணன். கண்ணன் மட்டும் இல்லாம மாமயன், கள்ளர்களின் தலைவனாக அழகர் மலையில வீற்றிருக்கிறவரும் அவர்தான். முல்லை நில கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மகாபாரதம் தமிழகத்துல நடந்தது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அது உண்மையா அப்படிங்கறத இப்ப வரைக்கும் உறுதிப்படுத்த முடியாதுங்க. சிதம்பரத்துக்கு அருகாமையில ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருடைய பெயர் மதுரா வடுக திருமேடு. பக்கத்து ஊருடைய பெயர் கவரப்பட்டு, இதுக்கு முன்னாடி கௌரவப்பட்டு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் தள்ளிதான் நந்தவனம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க இருக்கிற ஆற்றை கடந்தோம் அப்படின்னா சந்திரமலை, அதற்கடுத்து கொஞ்சம் தொலைவுல அண்ணாமலை நகர் பாசுபதேஸ்வரர் கோவில் இருக்கு. அங்கதான் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெற்றான் அப்படின்னு சொல்றாங்க. பாரதத்துல வரக்கூடிய அரவான் பலி நிகழ்ச்சி திருவிழாவா இங்க ஒவ்வொரு வருஷமும் நடக்குங்க. அதுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு ஊருடைய பெயர் தான் திருவேட்களம். பாரத போர் நிகழ்ந்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் அவதரிச்சதும் கடும் மழையும் புயலும் அடிச்ச வேளையில சிறை கதவுகள் தானா திறக்க, கை விலங்குகள் அறுபட, யமுனை நதி வழிவிட வசுதேவர் கூடையில கண்ணனை சுமந்து கோகுலம் போனாரு. ஆதிசேஷன் கண்ணன் நனையாம கொடை பிடிச்சிட்டு போனாரு. எல்லாமே நடந்தேறணும். மறுபடியும் சிறைக்குள்ள வாசுதேவர் வர இடையில நடந்த எல்லாத்தையுமே மறக்க செஞ்சாரு மகாவிஷ்ணு. ஆயர்குல மக்களின் கோகுலத்துல கண்ணனை நந்தகோபரின் மனைவி யசோதை ரொம்ப அன்போட வளர்த்தாங்க. கிருஷ்ணனோடு அங்க பலராமனும் வளர்ந்தாரு. கண்ணனை விஷப்பால் கொடுத்து கொள்ள அழகிய வடிவுல பூதனா அரக்கி வந்தாங்க. கண்ணனோ அவள் உயிரையும் சேர்த்து குடிச்சாரு. சோ கண்ணனுக்கு பால் கொடுத்ததால விஷமாகினும் பேரு பெற்று வைகுண்டம் அடைஞ்சாங்க. அடுத்ததா துரோணாவர்தன் அப்படின்னு பறக்கிற கொடிய அரக்கன் கண்ணனை தூக்கி கொண்டு பறந்தான். அசுரனை கொன்னுட்டு அவன் உடல் மேல ஒன்னும் அறியாதது போல விளையாடினான் கண்ணன். கன்று குட்டியா வந்த வத்சாசுரனையும், வாத்தக வந்த பாகாசுரனையும், நாகமா வந்த அகாசுரனையும் கொன்றாரு கர்ணன். காளிங்கன் மேல நடனம் ஆடி கொட்டத்தையும் அடக்கினாரு. கோவர்தன மலையை தூக்கி இந்திரனுடைய செருக்கையும் அழிச்சாரு கிருஷ்ணன். ஒரு சமயம் கண்ணன் மண்ணை அள்ளி திங்க யசோதா அவங்க வாயை திறந்து பார்த்தாங்க. அதுல உலகமே தெரிய வியந்து போனாங்க. கண்ணன் கோகுலத்துல வெண்ணெய் திருடுறது வழக்கம். ஒரு நாள் கண்ணனுடைய சேட்டைகள் அதிகமானதால உரலோடு சேர்ந்து கட்டப்பட்டான். கட்டிய உரலோட வீதியெங்கும் ஓடிய கண்ணன் 2 மரங்களை உடைச்சு நவகூவரன், மணிகிரவன் இவங்க 2 பேருக்கும் சாப விமோசனம் கொடுத்தாரு கண்ணன். கண்ணனுக்கு தொடர்ச்சியா அரக்கர்களால தொல்லைகள் வந்ததால கோகுலத்தை விட்டு ஊரோடு பிருந்தாவனத்துக்கு இடம் பெயர்ந்தாரு. கண்ணனுடைய அற்புதங்களை பார்த்து ஆயர்கள் வியந்தாலும் கண்ணனை பாலகனா நினைச்சே அன்ப பொழிஞ்சாங்க. கோபியர்கள் கண்ணன் மேல மையல் கொள்ள ராதையின் மீது மட்டும் கண்ணன் காதல் கொண்டார். பாரத போர்ல அர்ஜுனனுக்கு கீதையே உபதேசிச்சாரு கண்ணன். கண்ணன் தன் மீது பக்தி கொண்ட யாரையும் கைவிட்டது கிடையாது. அது கோபியரோ, திரௌபதியோ, அர்ஜுனனோ, சுதாமாவோ, ருக்மணியோ யாரையுமே கண்ணன் கைவிட்டது கிடையாது.